கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தாலே கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயாவுமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். கங்குள்ளர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தன்னிலும் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னரினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Let's turn our Bibles to Zephaniah chapter 3 and verse 20. At the time will I bring you again, even in the time that I gather you, for I will make you a name and a praise among all people of the earth, when I turn back your captivity before your eyes, saith the Lord. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில சிறையிருப்பின் பாதையிலே நாம் சிக்கிக்கொள்ளலாம். அது ஆத்மாவை குறித்த ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், இல்லை நம்முடைய சரீரத்தின் சுகவீனத்தை குறித்த ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பண விஷயங்களிலே நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சிக்கல், ஒரு சிறையிருப்பிலே நாம் இருக்கலாம். இல்லை ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே நம்ம கேள்விப்படுகிறோம், எத்தனையோ போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததின் நிமித்தம் அவர்கள் சிறைச்சாலையிலே தவறான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட இப்படித்தான் அவர்கள் சிறையிலே அடைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே அந்த நாட்களிலே ஏரோது ராஜா கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவரை 4 காவல் சேவகர் மத்தியிலே அவனை 4 அடுப்பு பாதுகாப்பு, 4 போர்ச்சேவகராக, வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 quaternions of soldiers. ஸோ அப்படி ஒரு பலத்த பாதுகாப்பின் கீழே வைத்து அடுத்த நாளிலே அவரை கொண்டு வந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்த பொழுது அங்கு ஒரு தூதன் என்ன பண்றாரு, யாருமே உள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது.
அவன் வந்து ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து கொண்டு அவன் போகிறான் என்று சொல்லி நம்ம வந்து இதில் வாசிக்கிறோம். 9வது வசனம், தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். 11வது வசனம், பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அதுதான் நம்ம செப்பனியால வாசித்தோம். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. அதற்கு பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் சிறையிருப்பில் இருந்தார். ஆனால் அவருக்காக சபையார் ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவங்க வந்து விசுவாசத்துல குறைவு இருந்தாலும் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அந்த ஜெபத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் கனம் பண்றாரு, பேதுருவை விடுதலை ஆக்கிக்கிறார். அப்போ சிறையிருப்புல ஒருவர் இருக்கிறார்கள் என்று நம்ம கேள்விப்படும் பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்போ நம்ம யோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோபு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பு இருந்தது. அவன் எல்லாவற்றையும் பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா யோபு 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கணும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். நம்முடைய வாழ்க்கையில சில சிறையிருப்புகள் இருக்கலாம். ஆனால் நம்ம மற்றவர்களுடைய காரியங்களுக்காக, நம்ம கஷ்டத்தையும் மீறி நம்ம மற்றவர்களுக்காக, மற்றவருடைய சிறையிருப்புக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண் காண நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்பி நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில ஆண்டவரே, பேதுருவுடைய வாழ்க்கையும் யோபுடைய வாழ்க்கையும் கண்களுக்கு முன்பாக நீர் வைக்கிற ஆண்டவரே. யோபுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கும்பொழுது அவன் மற்றவர்களுக்காக ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது சபையார் அவருக்காக ஜெபித்தார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை நீர் திருப்புவீர் என்று விசுவாசித்து உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தாவே நீர் அவர்களை விடுதலையாக்க வல்லவர். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு சிலர் தனிமை என்கிற அந்த சிறையிருப்பில் இருப்பார்களப்பா. ஆண்டவரே, ஒரு சிலர் வியாதி என்ற சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆண்டவரே பண நஷ்டம் என்ற சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரை சந்தித்து விடுதலையாக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.